Hello all, welcome to this video. இன்றைக்கும் நம்ம டிசி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா கான்சன்ட்ரேட்டட் லோட்ஸ், அதில் ஃபெட்டட் கான்சன்ட்ரேட்டட் லோட்ஸ்ன்றது ஆல்ரெடி தெரியும். உங்களுக்கு லோட் டிஃபர் ஆக போகுது. 80 ஆம்ஸ் 120 ஆம்ஸ் லைக் தட் வந்து உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகிட்டே இருந்தது. அதில் ஃபெட்டட் சிங்கிள் எண்ட், ஃபெட்டட் போத் எண்ட், அந்த போத் எண்டில் வந்து உங்களுக்கு தெரியும் சப்ளை சோர்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஈக்குவல் வோல்டேஜ் அன்ஈக்குவல் வோல்டேஜ் ரெண்டு சைட்லையுமே 200 வோல்ட்டாக இருந்ததுன்னா அது ஈக்குவல் வோல்டேஜ். அன்ஈக்குவல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு 200, இந்த இடத்துல ஒரு 1000 இந்த மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ அது அன்ஈக்குவல் வோல்டேஜ் அந்த மாதிரி கேஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ரிங் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தோம், கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து கான்சன்ட்ரேட்டட் லோட்ஸ் கேட்டகரியில் பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது யூனிஃபார்ம் லோட். ஸோ யூனிஃபார்ம் லோடுக்கு ஒரு பேசிக்கான நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இருக்க போது இன்டேக் கரண்ட் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் அதோட வோல்டேஜ் ட்ராப் எப்படி இருக்குது அண்ட் அதோட வேறு பேராமீட்டர்ஸ் எப்படிலாம் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த யூனிஃபார்ம் லோடில் வந்துட்டு ஒரு டெரிவேஷன் பார்த்துருந்தோம். ஃபெடட் சிங்கிள் எண்டுக்கு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து ஃபெடட் போத் எண்ட் பார்க்க போகிறோம், சரிங்களா? யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபீடர் ஃபெட் அட் போத் எண்ட், ஓகேவா? ஸோ ஹியர் வந்து ஏபின்றது ஒரு லைன் இருக்க போது இதில் ஏ அண்ட் பியில் வந்து நம்ம வந்து சோர்ஸ் கொடுக்குறோம் 2 வோல்ட். ஒரு சின்ன டெரிவேஷன் மாதிரி தான். ஃபஸ்ட் இதை பார்க்கலாம், தென் ப்ராப்ளம் பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஏபி, தென் இதில் வந்து எனக்கு இது எல்லாமே வந்து எனக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட். இது ஒரு 10 ஆம்ஸ்னால் எல்லாமே எனக்கு 10ஆக தான் இருக்கும், ஓகேவா? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இருக்க போது யூனிஃபார்ம். இதில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பின்னு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அது வந்து மினிமம் பொட்டன்ஷியலை நானே அசியூம் பண்ணிக்கிறேன், கன்சிடர் பண்ணிக்கிறேன். அது ஏலேருந்து அதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். டோட்டல் லைனோட டிஸ்டன்ஸ் வந்து எல் அண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? தென் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னா இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கான்சன்ட்ரேட்டரோட சிம்பிளாக இருக்கும். பிகாஸ் இதில் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் இருக்க போது. ஸோ நமக்கு எந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வேணுமோ டேரெக்டாக நம்ம போட்டு இன்டெகிரேட் பண்ணி ஆன்சர் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அது எப்படின்றத பார்க்கறதுக்காக ஒரு சின்ன லென்த் எடுத்துக்கிறேன். டிஎக்ஸ் அப்படின்ற ஒரு லென்த்துக்கு எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின்றது மினிமம் பொட்டன்ஷியல் எடுத்துக்கிறேன். அதில் கரண்ட்டுன்றது எனக்கு வந்து யூனிஃபார்ம் கரண்ட் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஏ டு பி. ஏலேருந்து பிக்கு வந்து எனக்கு வோல்டேஜ் ட்ராப் எப்படி இருக்குன்னு கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மல் வோல்டேஜ் ட்ராப் நான் V ஈக்குவல்ஸ் டு ஐஆர் ஃபார்முலாவில் தான் போட போகிறோம், அதே தான். பட் ஹியர் நமக்கு வந்து என்ன டிஸ்டன்ஸ் தெரியாது. ஸோ வந்து கான்ஸ்டண்ட்டாக எல்லா ப்ராப்ளம்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஜென்ரலைஸ்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஏலேருந்து எனக்கு பி, ஓகேங்களா? ஸோ 0லேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஓகேவா? எக்ஸ்ன்ற டிஸ்டன்ஸ்க்கு ஸோ 0 to எக்ஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். V ஈக்குவல்ஸ் டு ஐஆர்ன்றது தெரியும். ஐன்றது என்னது கரண்ட்டு. ஸோ ஐன்றது நம்ம என்ன எடுத்துக்கணும், ஐடிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ ஐ டிஎக்ஸ் போட்டிருக்கேன். ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஹியர் வந்து நான் ஏலேருந்து பி எடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்னோடய லென்த் வந்து எக்ஸு. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஆர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ இதை நான் போட்டாச்சு. வித் ரெஸ்பெக்ட் டு டிஎக்ஸ் இருக்குது, இன்டெகிரேட் பண்ண போகிறேன். ஸோ ஐஆர் எடுத்துகிட்டு எக்ஸ் டிஎக்ஸ் இதை நான் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ தென் வந்து அப்பர் லிமிட் லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் ஆன்சர் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஏ அண்ட் பி ஈக்குவல்ஸ் டு IR x square by 2. just very simple. next என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன்னா பியிலேருந்து பி லென்த்துக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏலேருந்து பி பார்த்துட்டு இருந்தோம், பாயிண்ட் பி. இப்போ பாயிண்ட் பியிலேருந்து பி இந்த செக்ஷனுக்கான ட்ராப் வந்து நான் பார்க்க போகிறேன். ஸோ என்ன இருக்க போனால் சேம் திங் தான். பட் என்னென்னா எக்ஸுன்ற லென்த் வந்து இங்கே சேஞ்ச் ஆகும். ஹியர் என்னோட லென்த் வந்து எனக்கு தெரியாது, பட் டோட்டல் லென்த் எல்ன்றது தெரியும். ஏ டு பாயிண்ட் பி வந்து எக்ஸ்ன்றது தெரியும். ஸோ ஆப்வியஸாக என்னோட பாயிண்ட் பியிலேருந்து பி பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் எக்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நான் போட்டு தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ அதை நான் எடுத்து போட்டிருக்கேன். 0 to L minus x சேம் திங் போட்டுட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 அப்பர் லிமிட் L minus x லோவர் லிமிட் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எக்ஸுக்கு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கெட் தி ஆன்சர் IR இன்ட்டு L minus x தி ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2ன்றது ஆன்சர் கிடைக்கும், சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் டெரிவேஷன், ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தான் இருக்குது உங்களுக்கு. தென் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மினிமம் பொட்டன்ஷியல்ன்றது பாயிண்ட் பின்னு எடுத்துருக்கனால அந்த மினிமம் பொட்டன்ஷியல் வந்து லெஃப்ட் சைடோட வோல்டேஜும் ரைட் ஹேண்ட் சைடு வோல்டேஜும் உங்களுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது என்னென்னா
எந்த சைடில் இந்த சோர்ஸ்லேருந்து வர வோல்டேஜுமே வந்து பிட்வீன் திஸ் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம இப்போ எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோமோ அது எழுதியிருக்கோம். ஸோ VA இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த P பாயிண்ட் நம்ம எப்படி எழுதலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா VA இதுலேருந்து வர வோல்டேஜ் ட்ராப் மைனஸ் VAP ஈக்குவல்ஸ் டு நம்ம VPன்னு சொல்லலாம். அதே மாதிரி அனதர் கேட்டகரி வந்து இதுலேருந்து VB மைனஸ் இதில் உள்ள ட்ராப் V பாயிண்ட் P இதோட ட்ராப் இது ஈக்குவல்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த சைடில் இருக்க வர வோல்டேஜும் இதுலேருந்து வர வோல்டேஜும் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது சிம்பிளான இது டெரிவேஷன்லாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு ஜஸ்ட் சின்ன கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஷின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரீட் பண்ணிக்கிறேன். 800 meter 2-wire DC distributor AB fed from both ends is uniformly loaded at the rate of 1.25 amps per meter. Calculate the voltage at feeding point A and B if the minimum potential of 220 volt occurs at point C at a distance of 450 meter from the end A. Resistance of each conductor 0.05 ohm. ஸோ கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 800 மீட்டரான லென்த்தான ஒயர். சரிங்களா? டிசி 2 ஒயர் டிசின்னு தெரியும். ஏபின்றது எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து ரெண்டு சைட்லேயுமே வந்து நமக்கு சோர்ஸ் இருக்க போகுது. ஸோ ஏபின்ற ஒரு லென்த்தான ஒயர். ஸோ எல் வந்து 800 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைட்லேயுமே நமக்கு சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிஃபார்ம்லி ஃபெட் அட் கரண்ட் கொடுத்துருக்காங்க. I ஈக்குவல்ஸ் டு 1.25 amps per meter அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கேல்குலேட் தி வோல்டேஜ் ஃபீடிங் டு ஃபைன். நெக்ஸ்ட் வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த மினிமம் பொட்டன்ஷியல் ஆஃப் 220 volt மினிமம் பொட்டன்ஷியல் வந்து 220ன்னு கொடுத்துருக்காங்க. அது எங்கே அக்கர் ஆகுதுன்னா அக்கர்ஸ் இட் பாயிண்ட் சி. அந்த பாயிண்ட் சின்றது எங்கே இருக்குன்னா அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 450 meter from the end of A. ஸோ A பாயிண்டில் இருந்து 450 meters தாண்டி வந்திங்கன்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பாயிண்ட் சின்னு சொல்கிறோம். அங்கே என்னோடய வோல்டேஜ் வந்து 220 volt இருக்கும் அப்படின்றது கிவன் கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல் கொடுத்துருக்காங்க, இந்த மினிமம் பொட்டன்ஷியலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதோட டிஸ்டன்ஸ் 450னா ரிமைனிங் சிலேருந்து பியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 800 minus 415 போட்டிங்கன்னா உங்களுக்கு 350ன்றது கிடைக்கும். சரிங்களா? ஸோ கிவன் டேட்டாவில் எடுத்து எழுதிப்போம். தென் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.05 ஓம் பர் கிலோமீட்டர்ன்றது நம்மளோட மொத்தமே வந்து 800 மீட்டர் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிப்போம்னா மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிப்போம். ஸோ 0.05 டிவைடட் பை 1000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பர் மீட்டரில் இருக்கும். ஹியர் வந்து ஒரு கண்டக்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் டிசினாலே கோ கண்டக்டர் ஒன்று, ரிட்டன் கண்டக்டர் ஒன்று. பட் அவங்க வந்து ஒரே ஒரு கண்டக்டருக்கான ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுத்துக்குமே ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்றதுனால மல்டிப்ளை 2 into நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எடுத்து போட்டாச்சு. ஸோ இது 1 into 10 power minus 4 ohm மீட்டர் ஃபார் both the conductors. சரிங்களா? தென் இந்த சேம் டயக்ராம் தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு calculate the voltage at the feeding point A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஏல வந்து உங்களுக்கு ஒரு சோர்ஸ் வரும், இதுலேருந்து சோர்ஸ் வரும். கரெக்டாக இந்த ரெண்டுத்தில் இருக்க வோல்டேஜ் என்னென்னு கேட்டிருக்காங்க. VA VB என்ன அப்படின்றது நம்மளை கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஸோ நீங்கள் அது நீங்கள் எதுவும் மெமரைஸ்லாம் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு KCL மட்டும்தான். இப்போ VAன்றது வேணும்னா நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஆல்ரெடி நமக்கு தெரியும் மினிமம் பொட்டன்ஷியல்னு எடுத்துருக்கும் போது இந்த சைடில் இருக்க வோல்டேஜும் இந்த சைடில் இருக்க வோல்டேஜும் ஈக்குவலாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ VAன்றது நம்ம VC ப்ளஸ் VAC அப்படின்றது சொல்லலாம். கரெக்டாக? இதில் இருக்க ட்ராப்பு ப்ளஸ் இந்த பிட்வீன் A அண்ட் Cயில் இருக்க ட்ராப். ஸோ VA ஈக்குவல்ஸ் டு VC ப்ளஸ் VACன்னு சொல்லலாம். சிமிலர்லி VBன்றது என்ன சொல்லலாம்னா VC ப்ளஸ் VBC அப்படின்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட் அண்ட் இதுக்கு நடுவில் இருக்க ட்ராப்பை வந்து நம்ம சொல்லலாம். கரெக்டாக? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ தான் நம்மளோட ஈக்குவேஷனே. இதில் VCன்றது நமக்கு தெரியும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது VACக்கும் VBCக்கும் மட்டும்தான்.
ஸோ விஏசின்றது ஃபஸ்ட்டு ஹாஃபு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்ன்றது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஐஆர் இன்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ அந்த லாஸ்ட் டெரிவேஷனை நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணியிருக்கோம். ஐஆர் x²/2. ஐன்றது கரண்ட் வேல்யூ, ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. எக்ஸுன்றது டிஸ்டன்ஸ். ஏலேருந்து சி டிஸ்டன்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும், 450ன்றது தெரியும். கரெக்டாக 450ன்றது டிஸ்டன்ஸ் தெரியும். அந்த டிஸ்டன்ஸ் எடுத்து போட்டாச்சு. டிவைடட் பை 2 சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட் பண்ணிங்கன்னா 12.65 வோல்ட்ன்றது கிடைக்கும். அதான் விஏசி. ஸோ விஏசி கிடச்சாச்சுன்னா 220 ப்ளஸ் விஏசி வோல்டேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஜஸ்ட்டு சப்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணிங்கன்னா விஏ ஈக்குவல்ஸ் 232.65 வோல்ட் அப்படின்றது கிடைக்கும். கரெக்டாக? சிமிலர்லி விபிசி நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? விபிசின்றதுக்கும் நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். voltage drop in section VBCக்கு வந்து IR equals to IR into L minus X whole square divided by 2ன்றது நம்ம ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாக கூட போடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, லென்த்து வந்து உங்களுக்கு 800ன்னு தெரியும் டோட்டல், மைனஸ் ஃபஸ்ட்டு ஹாஃபோட டிஸ்டன்ஸ் எக்ஸுன்றது 450. இல்லை உங்களுக்கு டேரெக்டாகவே L minus Xனால் நமக்கு 350ன்றது தெரியும். அதையும் கூட நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபார்முலா தானே போட்டுட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா you get the answer 7.65 volt. சரிங்களா? ஸோ வோல்டேஜ் அட் ஃபீடிங் பாயிண்ட் அப்போ நம்ம விசின்றதை என்ன சொல்வோம்? விபி வேணும் அப்படின்னா விசி ப்ளஸ் விபிசி. ஸோ விசின்றது 220 ப்ளஸ் அந்த ட்ராப் 7.65 வோல்ட். இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம். பட் வந்து ப்ரீவியஸ் இயரில் 2 years பிஃபோராக வந்து இதே பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, கிளாஸ் குரூப்பில் இது மாதிரி கேளுங்க. we will clear your doubts. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.